ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கறது உங்கள் லைக் மட்டும்தான். ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. நீ வாய திறந்த நீ நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். எனக்கு என் புள்ள வேணும். ஒரு நாளைக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு போலுக்கு இந்த தடவிட்டு பேச்சலாம் வேலைங்க வச்சுக்க. கீழோடி எல்லாரும் தூண்டி விட்டு வேலைக்கா பார்த்துட்டு இருக்க. திரும்ப திரும்ப நாங்க உங்ககிட்ட ஏமாந்துகிட்டே இருக்கோம். இந்த வாட்டி ஓத்தந்திரம் பலிக்காது. தீர்ப்பு முடிகிற வரைக்கும் நீ வாய திறந்த. இன்னைக்கு எவனாவது வாய திறந்தீங்க கொண்டு ஏறிட்டு போயிருவேன். சரி சரி நான் சொன்னியா அவனோட நிக்கா பாரு தள்ளக்காரன். ஏண்டா யார வெப்பத்துக்கிட்ட இருக்க? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. டாய் எங்களா ஒண்ணு பொல்லாடா கலியா. நான் என்ன நடிக்காதடா நடிக்காத. டாய் அப்படி மட்டும் நீ ஏதாவது பண்ணிருந்தான்னு வச்சுக்க. நீ எப்படிப்பட்டவனு தெரிஞ்ச நீ இழுத்து இழுப்புக்கெல்லாம் வந்துக்கல. ஏதோ வில்லன் ரஞ்சிக்கு பாக்குறீங்க. நீ வில்லன் தான். வில்லன் சாதாரண வில்லன் கிடையாது. நீ எனக்கு ட்ரைனிங் கொடுத்தவன். நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட வந்தானே. பாத்துக்க நான் வாயே திறக்கல போதுமா. அவன் திணறட்ட பாரு. திமிரு உடம்பு முழுக்க திமிரு. போதும் போதும் அவனை திட்டிட்டே இருக்காதீங்க. டேய் அவனை கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியா இருக்க சொல்லி. பெத்து வச்சிருக்காரு பாரு சித்தப்பா 2 பயிரோலியா ஒண்ணு போல. ஆஹா எல்லாம் நமக்கு முன்னாடியே பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க போலுக்க. பஞ்சாயத்துக்கு வந்தாலும் சரிதான். எது வந்தாலும் இசைக்கு ஜாதகம் தான் தீர்ப்பு வரணும். ஏதாவது மாத்தி கட்டி பண்ணினா அதுக்கப்புறம் தான் இருக்கு. அப்படி சொல்லுடா. நான் எப்பவுமே இசை பக்கம் தானே. எப்பா 6 நாள் புள்ள இல்லாம எனக்கு பைத்து முடிக்கு. எவனாலும் இசைக்கு வந்தமா நின்னீங்க. நான் தான் இவன் தான் என்ன அவன் பக்கத்துல நிக்காம பாரு. அவனை கொஞ்சம் அடிக்க வைன. வாய மூடுடா. நீ வாய மூடிட்டு இருந்தாலே போதும். அவன் சொன்ன சதான். நீ ஏதாவது கோவப்பட்டேன்னு வச்சுக்க. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். நான் விட மாட்டேன். ஜபா கிட்ட நான் விசாரணை பண்ணுவேன். இசை விட்டுரு. என்ன வாழ்க்கை எனக்கு இசை வேணும். யாராவது இசைக்க கேள்வி கட்டினா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. தோத்து போதாலும் அவர்கிட்ட தோத்து போங்க. ஒண்ணு குறைஞ்சிட மாட்டீங்க. அதுக்காக அப்படி விட சொல்றியா? இங்க பார் எனக்கு இசை ஜெயிக்கணும் அவ்வளவுதான். எல்லாம் தான் இவனால வந்தது. ஏண்டா இசைதான் போச்சு நான் வரவேண்டா அப்படின்னு ஜபால விட சொல்லுதியோ. தாய் நீ விசாரிக்க அந்த ஜபால மட்டும் தனியா எங்க கூட்டி விசாரிச்சுக்கணும். ஏன்டா என் பிள்ளை கட்ட விசாரிச்ச? முட்டாள் தரமா எல்லாரும் நடந்தாச்சு. டேய் விசாரிக்கணும் ஆயி போச்சு. தோட்டத்துக்கு தூக்கிட்டு போய் பண்ணிடுடா. என் பிள்ளை கட்ட என்ன பண்ணுனீங்க? நீ வாய் திறக்காத. நீதான் ஆரம்பிச்சு வச்ச. ரூமுக்கு போனால அந்த நிக்கா பாரு அந்த ஓட்டு பையன் அவன் பேடிக்கிட்ட பிள்ளை வெளியே அனுப்பிட்டான். பிள்ளை ரூமு போயிட்டா தூங்கிட்டான்னு நினைச்சேன். கதவு போட்டுனா வெளியில தான் சவுண்ட் கேட்காத. எப்படி கட்டுச்சு? அப்போ எத்தனை பத்த வேலை தானா? சொல்லுடா பிள்ளைக்கு அப்புறம் தெரிஞ்சுதே. சரி விடுங்க அவங்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க. பிள்ளைக்கு நைட் 2 மணி வரைக்கும் கதை சொல்லி தூங்க வச்சல அதோட விளைவுதான். ஆஹா அண்ணன் என்னமோ வேலை பார்த்து வச்சிருக்கானே. நான் சத்தியமா சொல்றேன்டா இவன் தான் நம்ம எல்லாத்தையும் போத்து விட்டுருக்கான். ஏண்டா நாங்க எங்க பிள்ளைகிட்ட பாசமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிதானே? காமெடி பண்ணாத சும்மா இரு. ஏண்டா பிள்ளைகிட்ட எங்கெல்லாம் கெட்டவன காட்டினேன். ஏண்டா தப்பு உங்க மேல. ஏன் இதுக்கு முன்னாடி எல்லா விசாரணை வீட்டுக்கு வந்து நடத்துனீங்களா என்ன? எங்க எப்ப நடத்துறீங்களோ அங்கே கொண்டு போயிருக்கணும். டேய் அலெக்ஸ் நீ வாய் திறக்காத. இங்க பார் அதே இடத்துல விசாரணை ஆரம்பிச்ச உடனே வந்தான். ஆரம்பிச்சுட்டு ரூமுக்குள்ள போயிட்டான். நானும் புள்ள உள்ள போய் தூங்கிட்டேன் நினைச்சிட்டேன். என்ன 4 மணி ஆக போகுது இன்னும் பஞ்சாயத்து ஆரம்பிக்கல. என் பிள்ளைகிட்ட அட்டிக்கு போட்டு நின்னா உங்க எல்லாருக்கும் சொல்றதா இசை ஜெயிக்கணும். ஆனா ஜபா வாயில இருந்து உண்மை வந்திருக்கணும். ஜபா வாயில இருந்து உண்மை வந்தா ஆகணும். விட மாட்டேன் நான் விட மாட்டேன். அதே நேரத்துல என்னால இசையை விட்டு கொடுக்க முடியாது. 2 ஒண்ணு முடிச்சிருவ. என்ன தேவன் டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான்டா. டேய் அவன் சொல்ல சரியாண்டா. என் புள்ள ஜெயிக்கணும். அதே நேரத்துல ஜபா வாயில இருந்து உண்மை வந்திருக்கணும். 2 நடக்கணும். புத்திசாலத்தை பயன்படுத்துங்க. பார்க்கலாம். சரி சரி பிரேம் வரல எப்படி? அவன் தான் முக்கியமா வரணுமா? அவன் எந்திக்கவே இல்லை. அதே இடத்துல உட்காந்து ஆள ஆரம்பிச்சவன். அட பாவி என்ன இப்படி சிரிக்க? சரி சரி நீ இந்த சைடு வானே. நான் அலெக்சா ஒரு உண்மை சொல்லணும். வா இந்தா பிரேமன் என்ன வந்துட்டா. சரி பஞ்சாயத்து ஆரம்பிக்க சொல்லுங்க. ஏன்னா உங்க பஞ்சாயத்து தலைவர் வரலையா என்ன? எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் வருவேன்னு சொல்லி அனுப்பியிருக்கா. இதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லுது யாரு? அவ சொல்லி விடுறதெல்லாம் நான் தானே.
உங்ககிட்ட பேசுதா? அவ சொன்ன நான் போயிட்டு வரல பாருங்கண்ணே. உங்களுக்கு கூட தான் சண்டை போட்டுக்கா, என்ன சண்டை போடல. அப்போ பஞ்சாயத்துக்கு வந்திருக்க. நீங்களாம் சேர்ந்து என் பிள்ளைய நோக்க அடிச்சிட்டீங்கன்னா நீ இருந்தா எதுவும் நடக்காதுன்னு உனக்கு ஒரு நம்பிக்கை. என்ன? இல்லடா, ஒண்ணு இல்ல. அதாவது பொய்யில மொழிய கைய வச்சு ஒருத்த தாங்கி பிடிச்சானா. விசேஷத்துல விளையாண்டாதுன்னு அவளை எதுவும் காயப்படுத்திடாதுன்னு. டேய், உங்க பெரிய என்ன வாயை திறக்க விடான்னு இருக்காடா. நான் வாயை திறந்தா ஏன் திறந்தேன்னு கேளுடா. சரி, அப்ப எதுக்கு நீ பஞ்சாயத்துல நிக்க கிளம்புன? டேய், நான் தான் முத குற்றவாளியா என்ன வர வச்சிருக்கா. உன்கிட்ட சொல்லிட்டு என்ன? நான் தான்டா அது சொன்னேன். ஓ, நீயும் நானும் கீழ்படுத்ததுனால சொல்லிட்டு இருக்கா. சரிண்ணே, நான் இங்க எதுவும் போக முடியாது. பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். அண்ணே, நீ நக்கல பேசுறத பார்த்தா நான் வாயே திறக்க மாட்டேன்டா. போதுமா? பொய்யிற மொழிய கையால ஒருத்தர் தாங்கி பிடிச்சானா நீ டைலாக் எல்லாம் பேசுன அது உனக்குடா. ஏதாவது வேலை பார்த்து விட்டுறாங்க சொல்லிட்டேன். என்ன திரும்ப சொல்லிட்டேன்? இசையை ஏதாவது காயப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணுனீங்க நான் தான் வாயை திறக்க மாட்டேன்டா. அப்புறம் என்ன? இவன் ஒரு குதர்க்கமாவே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை நம்பவா வேண்டாமா? சரிண்ணே, அதை விட நான் ஒரு ரகசியம் சொல்லணும்னே. இங்க வாயண்டா. சரி, அதான் எல்லாரும் வந்தாச்சே, வர சொல்லுங்க உங்க பஞ்சாயத்து தலைவிய. அவ வரதுக்கட்டும். வரும்போது நீ வாய திறந்தன்னு வச்சுக்கா, என் வெட்டு உனக்காதான் இருக்கும். வயசுல உண்மையில சொல்லிட்டு இருக்க. செத்தாலும் நீ வாய திறந்த உங்க அண்ணனுக்கு கண்டன் சரியில்லை நினைக்கண்டா. இந்த மேட்டர் போதும், நம்ம எதுவும் பேசிட்டு இருக்காரு. அதான் நீ வந்து வாய் திறக்கன்னு சொல்றல. வாய் திறக்காதுன்னா திறக்காது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரிப்பா, நான் வாயே திறக்கல. போதுமா? நான் திறக்கல. வேலை ஏதாவது அசம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது. நான் பேசக்கூடாதுன்னா நடக்க போற அசம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. என்னடா மிரட்டுதுன்னு கேட்க? இங்க பாரு, பஞ்சாயத்துக்கு வர சொன்ன நான் வந்துட்டேன். வேற எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் வாய் திறக்க மாட்டேன். அதே மாதிரி இங்க என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பும் கிடையாது. நான் இப்படித்தான் நிப்பேன். நான் அதை பாவமா கருதல. அதை நான் அந்த குடும்பத்துக்கு செய்யற துரோகமா நினைக்கல. என் கூட படிச்ச சக தோழியை காப்பாத்துறதுதான் என் மனசுக்குள்ள இருந்தது. குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணும்னு ஒரு தோழியும் நினைக்கவே இல்லை. என் கணவர்கிட்டயோ அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்டயோ நான் எதையும் மறைக்கணும்னு நினைக்கல. அது அவசியப்படாதுன்னு தான் நான் நினைச்சேன். அது மட்டும் இல்லை, குடும்பத்திட்ட மறைக்கணும், கணவர்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. அதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலை எனக்கு சரியா அமையல. நான் என் மனசாட்சிக்கு விரதம் இல்லாம என் கூட படிச்ச என் கூட சக தோழியை காப்பாத்துறதா தான் நான் நினைச்சேன். நான் செஞ்ச தவறுனால குடும்பமே இன்னைக்கு ரெண்டு போட்டிருக்கு. ஒன்னையும் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு. சாரி, என்ன மன்னிச்சிரு. நான் வாழ்ந்த சூழ்நிலை, என் அப்பா ரொம்ப மென்மையானவர், எங்க அப்பா ரொம்ப இரக்கமானவர். அவர் கூட இருந்து வளர்ந்த. வெளி உலகம் எனக்கு தெரியாது, வெளி மனுஷங்களும் தெரியாது. அப்படியே நான் பழகின மனுஷங்களும் எல்லாருமே ரொம்ப மென்மையானவங்களா சாதாரணவங்களா இருந்தாங்க. காதல் வந்தது உண்மைதான். ஆனா அவர்கிட்ட நான் காதலை பார்த்ததை விட என் அப்பா மாதிரி அவர் இல்லைதான். ஆனா அதுக்காக எல்லாரும் அப்பா மாதிரி இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனா அதுல பாதி இல்லை, 1% கூட அவர் இல்லை. அதனாலதான் நான் அவரை பார்த்து ஓடி ஒளிஞ்சேன். தப்புதான், அந்த குடும்பத்துக்கு நான் செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியுது. இனி அந்த தப்பு நான் செய்ய மாட்டேன். நான் வேணா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு சேர்ந்துருந்தேன். என்னால நீ போய் தலை குனிய வேண்டாம். புருஷன் முன்னாடி விவகாரம் 4 செவத்துக்குள்ள இருக்கணும். என் புருஷனை பத்தி சொன்னது தப்புதான். எல்லாருக்கிட்டையும் என் புருஷனை பத்தி நான் சொன்னது தப்பு. இனிமேல் இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிரேசே. நான் வேணா எல்லாருக்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்கறேன். நீ யாருக்கிட்டையும் எங்களுக்காக போய் மன்னிப்பு கேட்க வேண்டாம். சாரி, நான் வேணா போய் மன்னிப்பு கேட்கறேன். நான் காதலிச்சிட்டோ இல்ல அவர் தான் எனக்கு புருஷனா வரணும்னு நினைச்சுக்கிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ள போகல. ஊர்லயே பெரிய குடும்பம், வசதியான குடும்பம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ள போகல. எனக்கு அம்மாவா அந்த வீட்டுக்குள்ள வாரீங்களான்னு நீ கேட்ட அந்த ஒத்த வார்த்தை, எனக்கு அம்மா வேணும்னு அந்த குழந்தை கோணம் மாறாம நீ கேட்ட அந்த விதம், உங்களை சந்தோஷமா நான் பாத்துக்கிடுவேனே அந்த பிஞ்சு குரலால நீ கொடுத்த வாக்கு, அதை நம்பிதான் நான் அந்த வீட்டுக்கு வந்தேன். நீயே அந்த வீட்டு இல்லாதப்போ சத்தியமா என்னால யாருக்காகவும் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வந்தேன். நான் நிறைய நாள் யோசித்து பார்ப்பேன், அந்த வீட்டுல நம்ம யாருக்காக இருக்கோனே. அப்போதான் நீ அம்மா அம்மானு கூப்பிட்டது என் காதுல விழுந்தது. அப்போ புரிஞ்சுது, நாம இந்த பொண்ணுக்காக தான் இந்த வீட்டுல இருக்கோனே. குழந்தையா சுத்திட்டு வந்தாலும் ஒரு பொண்ணுக்கு எது தேவைங்கிறத கரெக்டா புரிஞ்சு கரெக்டான நேரத்துல நீ பேசுவ.
அந்த வீட்டில் நாங்கள் சுதந்திரமா இருக்கோம்னா அது உன்னால மட்டும்தான். உன்னாலே அந்த வீட்டில் இருக்க முடியலன்னா எங்களால் எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும்? தயவுசெய்து அந்த வீட்டுக்கு எங்களை போனேன் சொல்ல வேண்டாம். நாங்கள் வேணா போய் மன்னிப்பு கேட்குறோம். நீ யார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டாம். நான் அனுசரித்து போய்க்கிறத நீ மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம். அவன் பார்க்க தான் முரட்டாட்டமா கோபக்காரனா அகோரமானவனா தெரிவான். ஆனால் உண்மையில அப்படி கிடையாது. நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே ஒரு குழந்தை மாதிரி அந்த வீட்டில் அழுதது அவன் மட்டும்தான். நான் அந்த வீட்டை விட்டுட்டு வெளியில வந்தேன். ஏன்னா நீ அந்த வீட்டில் இல்லை, அக்கா அந்த வீட்டில் இல்லை. நான் எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும்னே நான் கிளம்பப்போ எல்லாரும் என்னை பார்த்து முறைச்சாங்க. ஆனால் அவன் ஒருத்தன் மட்டும்தான் என் பொண்ணு இருக்கிறதுக்கே நீ போன்னு சொல்லி வழி அனுப்பி வச்சது அவன் தான். நான் வேணா வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு நான் அந்த வீட்டுக்கு போறேன். நீ எங்களுக்காக யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், இறங்கியும் போக வேண்டாம். இசைக்கு என்னடி ஆச்சுதே? ஆமாத்த, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா. உன்னை எல்லாம் நல்லா கவனிச்சலா? அங்கிருந்து வந்த உடனே கொஞ்ச நேரம் பேசினா, அதுலயுமே அவ பேச்சுல கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சதே. ஆனா அதுக்கப்புறம் அவ ஒரு வாய் கூட பேசலையே. எதுக்கு? ஆமா, ஊன்னு சொல்லல, சொல்ல மாட்டேங்க. அமைதியா நின்னுகிட்டே இருக்கா. அத்த, அவ உருவமே மாறின மாதிரி இருக்குத. இவ்வளவு போல்டால அவ இருக்க மாட்டாள. ஆமாத்த, ஒல்லியா ஒரு மாதிரி தானே தெரியவா. அவகிட்ட நிறைய மாற்றம் தருதே. அப்பவே அந்த சைடு நின்னுட்டு இருந்தா. நான் இசைன்னு கூப்பிட்டேன், திரும்பியே பார்க்கலவா. நான் இசைன்னு கூப்பிட்டேன், திரும்பவே இல்லை. யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாதுன்னு சொன்னா. அது மட்டும் அப்பமே சொல்லி முடிச்சிட்டா. ஒரே குழப்பமா இருக்குதே. இந்த புள்ளைய புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க எல்லாரும் அவளை இசைன்னு கூப்பிட்டீங்களா? ஆமா, இசைன்னு தான் கூப்பிட்டா. அப்படி கூப்பிடும் போதெல்லாம் அவ ஏதாவது ரியாக்ஷன் பண்ணாளா? இல்ல, அமைதியெல்லாம் முறைச்சுக்கிட்டே தான் நின்னா. இசையும் எங்கேயும் முறைச்சுக்கிட்டா நிப்பா. அவ முறைச்சாலும் அதுல ஒரு குழந்தைத்தன்மை தெரியும். ஆனா இந்த முகத்துல குழந்தைத்தன்மை தெரிஞ்சதே ஒரு துளி கூட தெரியல. ஏதோ பெரிய பொம்பளை மாதிரி தெரியுதா? அத்தை, நானும் நோட் பண்ணேன். அவ நம்ம வீட்லயும் முறைச்சுக்கிட்டு தான் சுத்திட்டு அலைவா. ஆனா அப்படியே குழந்தை மூஞ்சி தெரியும். ஆனா இந்த மூஞ்சில அப்படி தெரியலையே. என்னவா இருக்கும்? இது இசை தானே? நண்பா, இப்ப இவனுங்களே அடிதடி போட்டுறாங்க பொழுது. என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கணும். இவனுக்கு புத்திசாலித்தனம் இன்னைக்கு தானே தெரியும். இவனுக்கிட்ட வீரம் இருக்கா இல்ல புத்திசாலித்தனம் இருக்கா இன்னைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும்ல. இருந்தாலும் உன் மௌனுக்கு இவ்வளவு தென்னாவட்டே ஆகாதுடா. உன் மௌனை பத்தி சொல்றேன் தப்பா நினைக்காத. அவன் இவ்வளவு கூலா நிக்கும் பாருடா. பொண்டாட்டி விட்டு போய் இவ்வளவு நேரம் ஆகுது. அவன் முகத்துல எந்த ஃபீலாது இருக்குது? சரி, இருடா பாக்கலாம். ஜான் சொன்ன மாதிரி இவன் ரொம்ப மாறிட்டானோ? சே, மாறவனுக்கு பிறக்கல, அவன் மாற மாட்டான். இல்லடா, நான் வந்து வேணாலும் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச இவன் நடவடிக்கை ரொம்ப மாறி இருக்க. முன்னால வெறப்பாதான் அலைவான். முகத்துல சிரிப்பு பார்க்க முடியாது. சிரிக்கிற நேரம் நல்ல பல்ல காட்டுவான், நான் பாத்துருக்கேன். ஆனா இப்பெல்லாம் எல்லாத்தையும் அசால்ட்டா எடுத்துக்கிட்டுதான். அவன் உருவமே மாறி போச்சுடா. அவன் உருவம் மாறி போச்சு, அவன் நடவடிக்கை மாறி போச்சு. அவன்கிட்ட நிறைய மாற்றங்கள் தருது. ஜான் சொன்ன மாதிரி அவன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்குடா. ஆமாடா, அவன் பக்கத்துல இருந்து நின்னாலே ஏதோ பெரிய உருவமே வந்து நின்ன மாதிரி பயமா இருக்குடா. நீ ஏன் எவ்வளவு பாட்டு சாட்ட பண்ணவன்? உன் கூட இருக்க எனக்கு தெரியாதடா. அவன் இப்ப வந்து நின்னாலே பயமா இருக்குடா. உண்மை சொல்லதுக்கு என்னடா, அவன் ஒரு செகண்ட் நம்மள கிராஸ் பண்ணானா ஆட்டோமேட்டிக்கா நெஞ்சில ஒரு வித தயக்கம் வருதுடா. என்னடா சொல்ற? சத்தியமா சொல்றேன்டா, ஒரு விதமான தயக்கம் வரதான் செய்யுது. அதான் ஜானு புள்ளி அவன் பக்கத்துல விட மாட்டேக்கான். அவன் உருவத்திலுமே உனக்கு வித்தியாசம் தெரியல. ஒருவேளை அவன் முழுசா செம்புலிங்கையாவே மாறிட்டானோ? உங்க அப்பா ஹைட்டு வெட்டுதான், ஆனா உங்க அப்பா கிட்ட ஒரு மென்மை இருக்குமாடா? அப்பா மென்மையா இருக்கும் போது நீ பாத்துருக்க. அப்பா ஆக்ரோஷமா தான் சுத்துவாரு. அவருக்கு இன்னொரு முகம் உண்டு. அது அவருக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அள்ளிமலர்னா அவருக்கு உசுறு. அதனால வீட்டுல பெரும்பாலும் அந்த குணத்தை காட்ட மாட்டாரு. ஆனா சில இடங்கள்ல அவர் ஆக்ரோஷமா தான்டா போவாரு. சரி, உங்க அப்பாவாத அள்ளிமலர் கிட்டே அப்படி நடந்துக்கிட்டார்ல, இவன் வீட்லயே அப்படி நடக்கும். எல்லாராலையும் எல்லாத்தையும் மாதிரி பர்ஃபெக்டா இருக்க முடியாது. அவர் வீட்டுல அப்படி இருந்தாருன்னா இவனுக்கு வீட்டுல கூட அவனுக்கு இருக்க முடியல. அவன் முழுச செம்பலிங்கையாவே மாறி இருக்கான், அவ்வளவுதான். ஆனா அவனுக்குள்ள இருக்க நல்ல குணம் இருக்கதான் செய்யும். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நான் சொல்லத சொல்லிட்டேன். எனக்கு அவன் முழுசா மாறின மாதிரி தோணுது. உன்னால 1000 பேர் வந்து அசால்ட்ட தூக்கி போட்டான், உண்மைதான். ஆனா இப்ப 10,000 பேர் வந்தாலும் ஓடி பறக்கிறதுக்குள்ள அவன் பிறந்த இடமே இல்லாம ஆக்கிடும் உங்களுக்குடா.
இந்த உலகத்தையே அவன் தான் உண்டாக்குற மாதிரி சும்மா தெனாவட்டம் வரான்டா. உலகமே அவன் கைக்குள்ள இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஆணவத்துல நடந்து வரான்டா. தெனாவட்டு பார்வை, அசால்ட்டா எந்த ஒரு காரியத்தையும் முடிச்சிடலாங்கிற ஒரு தெனாவட்டு. நக்கல் பார்வை, நக்கல் சிரிப்பு, ஊதி பறக்கிறதுக்குள்ள ஒரு விஷயத்த முடிச்சிருந்தான். அது மட்டும் இல்ல, கிரிமினல் வேலை நிறைய பாக்குறான். சரி சரி, நீ அவனை பத்தி கமெண்ட் பண்ணதெல்லாம் போதும். நான் உண்மையா சொல்றேன், நான் ஒரு விஷயத்த சொல்ல சரியா இருக்குமா இருக்காதா? சரிடா, அவனை இப்ப என்ன மாத்தவா முடியும்? அவன் போறப்ப அப்படிதான், ஒண்ணும் பண்ண முடியாது, விடு. இன்னும் கொஞ்ச நாள் பாரு, அவன் எல்லாரும் எப்படி ஆட்டி படைக்க போறான்னு மட்டும் பாரு. பெத்து வச்சிருக்கான் பாரு பயில, அந்த பயிலும் அப்படிதான் வளர்க்கும். ஏய், அங்க பாரு, என் பொண்ணு வந்துட்டா. பஞ்சாயத்து தலைவி வந்தாச்சு. உன் பொண்ணு, உன் மருமாவா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாரு கல்வி விலகுது? கிங்ஸ்டன் ராஜா, நீங்க போலாம். என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? டேய், கொலை விடா. டேய், இது என் பொண்ணுடா. வள்ளி மலர். நீங்க நீங்க போலாம். டேய், என்ன சொல்ற? வந்திருக்குது அள்ளி மலர்டா. டேய், இன்னைக்கு தீர்ப்பு எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. என்ன என்ன நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். பஞ்சாயத்து தள்ளி வந்துட்டு இருக்கா, சத்தம் கட்டாம இரு. என்ன உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு, சத்தம் கட்டாம இருடா. ரொம்ப முக்கியமானதுனே. என்ன இசை வந்துட்டா? அதுக்கு என்ன, வரட்டும் வரட்டும். பெருசா பஞ்சாயத்து வச்சிருவாளோ? எல்லாத்துக்கும் நீ ரெடியா தான் இருக்க? ஆமாண்ணே. ஏய், சொதப்பிட மாட்டீங்களே. உன் பக்கம் நிச்சுட்டாங்க இரு. என்ன நிஜமாவே ஒண்ணு சொல்லணும்னே, ரொம்ப முக்கியமானதுனே. நீ இப்ப சத்தம் கட்டாம இருக்க போறியா இல்லையா? என்ன நான் சொல்லணும்னே. நீக்கியா கட்டப்போ, நான் கிங்ஸ்டன் கிட்ட சொல்லுவேன். என்ன நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னே. ஏய், இசை வந்துட்டா. என்ன அப்பா சைட் அடிச்சாருனே. என்ன உலகிட்டு இருக்க? எட்டி மிதிச்சு வச்சுக்க. சத்தியமான டேய், ஒரு நக்கல் கடவே இல்ல. என்ன நான் போய் சொல்லுவேன். சத்தம் கட்டாம இருந்தா அடே, உன் பக்கம் இருக்க நியாயத்தை நீ நியாயப்படுத்த பாக்க. அண்ணே, சத்தியமான அப்பா சைட் அடிச்சாருனே. வாயை மூடிட்டு நில்லு. ஏ பொண்ணு, ஏ பொண்ணு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிச்சாரு. அந்த பொண்ணு பயத்துல தட்டை அங்கேயே போட்டுட்டு போயிட்டு அப்பா எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு தெரியுமா? வேணா சந்தேகம் வந்தா அப்பா உங்களை போய் பாரு. இவன் போய் சொல்ல மாட்டானே. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அலெக்சனை நம்பாம என்ன போறா? நீ நம்புனே. சத்தியமான நான் கண்ணால பார்த்தேனே. நம்ம மேல கடை எல்லாரும் ரோடு, டீ கடை ரோடு, அதுலதானே ஏ பொண்ணு, ஏ பொண்ணு அப்படின்னு அப்பா கூப்பிட அந்த பொண்ணு அலறி அடிச்சு ஓடிட்டு. அதுக்கு முன்னாடி அப்பா ஏதோ சிரிமிசம் பண்ணிருக்காருனே. உன் வாயை திரும்பி சும்மா இருக்க மாட்டேன் இல்லனே. எதுக்குன்னு திடீர்னு அந்த பொண்ணு அலறி அடிச்சு ஓடணும்? அப்போ அதுக்கு முன்னாடி அப்பா ஏதோ பண்ணிருக்காருன்னு அர்த்தம். தேவன் அப்பாடா, அதான் சொல்றேன். அப்பா அதுக்கு முன்னாடி அங்க ஏதோ சிரிமிசம் வேலை பார்த்திருக்காரு. அதான் அந்த பொண்ணு அலறி அடிச்சு ஓடி இருக்கு. பண்ண கையில வச்சிருந்த தட்டு, அதான் இந்த இந்து கோயிலுக்கு போகும்போது எடுத்துட்டு போவாங்களே, அர்ச்சனை தட்டு, அது அது போட்டுட்டு அப்படியே ஓடிச்சுட்டேன். அவங்கள கூட நான் பார்த்தேனே. ஏதோ நெல்லையப்பர் கோயில், நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. ஊருக்கு புதுசு. என் நெத்தில கூட குங்குமம் இருக்கு பாருனே. என்னடா உலகிட்டு இருக்க? சத்தியமா அப்பா சைட்டு அடிச்சாருனே. என்ன இவன் ஏதோ உலகிட்டு இருக்கான், சும்மா இருந்தேன், அதெல்லாம் கண்டுக்காத. அந்த பொண்ணு நீ பாத்தியா? பார்த்தேனே. என் நெத்தில குங்குமம் வச்சது அவங்க தானே. என்கிட்ட நல்லதானே பேசுனாங்க. அப்பா கண்டுதான் ஆளு அடிச்சு ஓடினாங்க. அப்போ அப்பா ஏதோ பண்ணிருக்காருன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இத பத்தி எங்கேயாவது வாய திறந்த கொன்னு எரிஞ்சிட. இதுக்கப்புறம் நீ எங்கேயும் வாய் திறக்க கூடாது. அண்ணா, குழி தோண்டி புதைச்சிருவோம். எங்கேயாவது வாய திறந்த அப்பாட நல்ல நேரம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இல்லைன்னா என் வாய் சும்மா இருந்திருக்க. என்ன யார்கிட்ட சொன்னாதான் என்னால இருக்கவே முடியும். அப்பாட நல்ல நேரம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி யார்கிட்ட சொல்ல மாட்டேனே. சத்தியமா குழி தோண்டி புதைச்சிருவேன். என்ன இவன் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்? அப்பா எந்த பொண்ணு பின்னாடி போக மாட்டாரு. அப்படி அப்பா ஒரு பொண்ணு பின்னாடி போயிருக்காருன்னா ஏதாவது சம்மந்தப்பட்டவங்கள தான் இருக்கணும். அதுவும் அப்பா சம்மந்தப்பட்டவங்கள தான் மட்டும்தான் இருக்கணும். இவன் வேற உறுதியா சொல்றான். இவன் போய் சொல்லிவிட மாட்டான். சரி, பார்க்கலாம். அண்ணா, இசை வந்துட்டா. என்ன இதான் பஞ்சாயத்துக்கு வர நேரமானு கேட்டேன். வாய் திறக்காதன்னு சொல்லியிருக்கேன். வாய திறந்த ஏண்டா? ஏன் உன் வாய் வச்சுக்கிட்டு
முன்ன கிட்ட வந்து காத்து கேட போயிடா. பேச மாட்டேன்னு வந்த உடனே ஆரம்பிச்சுட்டான். பாத்தீங்களா அண்ணே, கொஞ்ச நேரத்துக்கு அமைதி இருந்தே. இல்ல இதெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். என்னண்ணே உனக்கு சொன்னா புரியாதானே? சொல்லிச்சுல நீ மட்டும் வாய் திறக்க கூடாதுன்னு. பஞ்சாயத்து சதா கரெக்டான டயத்துக்கு வந்திருக்கணும். அவன் கிடக்காமா, நீ வாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் முடியாது. லேட்டா வந்ததுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்கணும். இவனுக்கு யாராவது கூட்டிட்டு போங்கடா. நீ பேசு. இல்ல மன்னிப்பு கட்டிட்டு பேச ஆரம்பிச்சா போதும். இப்ப உனக்கு என்ன வேணும்? மன்னிப்பு தானே நான் கேட்கேன். வாய மூடிட்டு நில்லு. மன்னிப்பு கேளு. நான் 4 மணிக்கு தான் சொன்னேன். 3:30க்கே வந்து யாரையும் காத்திருக்க சொல்லல. காத்திருந்ததே உங்க தவறு. புடிச்சல்ல பாயிண்ட அத்தையை இசை தங்குது. இப்ப என்ன பண்ணுவ? மேடமுக்கு மணி பார்க்க தெரியாதுன்னு நினைக்க. மணி கரெக்டா 4:02. அந்த 2 நிமிஷத்துல நீ என்னடா பண்ணிட்ட? பெரிய வேகல போடுவோம் உனக்கு. 2 நிமிஷம் தானே. நான் வந்து 2 நிமிஷம் ஆகுது. நீ கரெக்டா உள்ள எண்டாகும் போது 4:01. 1 நிமிஷம் தானே. மன்னிப்பு கேட்டுட்டு பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம். இங்க கூடி இருக்கிற அனைத்து செம்பலிங்க வம்சங்களுக்கும் முதல்ல மனமோந்த மன்னிப்பு கேட்டுக்கிடுறேன். பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம். வீட்டை விட்டு எதுக்கு போன? 1 நிமிஷம். விஷயத்தை சொல்லலாம். அட போய் இப்ப கூட வந்து தலக்கணும் குறையிலையே. இந்த வீட்டுக்கு வாழ வந்த போன இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டான். வீட்டுக்கு வாழ வந்த மருமகளோட புருஷன் யாரு? நான்தான். ஓ பொண்டாட்டி இதுக்கு முன்னாடி உனக்கு துரோகம் பண்ணிருக்காளா? இல்ல. இதுக்கு முன்னாடி அவளால உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா? இல்ல. உன்னை விட்டுட்டு இன்னொருத்தனை தேடி போனாளா? இல்ல. அப்ப இப்போ மட்டும் அவ உனக்கு துரோகம் பண்ணானே எதை வச்சு சொன்ன? இது வரைக்கும் துரோகம் பண்ணாதவ இப்போ உனக்கு துரோகம் பண்ணானே நீ எப்படி முடிவு பண்ணன? உன் மனைவி நீ புரிஞ்சு வச்ச விதம் என்ன? அது வந்து சரியான பதில சொல்லு. இது வரைக்கும் உன் மனைவி உனக்கு துரோகம் செய்யல, திடீர்னு துரோகம் பண்ணிட்டானே நீ எதை வச்சு முடிவு பண்ணன? அவ பண்ண காரியம் என்ன பண்ணன? 2 நாளா முதல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இங்கதான் இருந்திருக்கா. என்கிட்ட மறைச்சது குற்றம் தானே. உள்ளத்துல இடம் பிடிச்ச மணவாளனுக்கு அவ உள்ளூர்ல இருக்காளா வெளியூர்ல இருக்கான்னு கூட கணிக்க தெரியாது. நம்புனேன். அப்போ அதே மாதிரி தனக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டேன்னு நீ இப்பவும் ஏன் நம்பல? அவளுக்குன்னு தனிப்பட்ட வேலைகள், அவளுக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு எதுவுமே இருக்க கூடாதா என்ன? எல்லாத்தையும் கணவன்கிட்ட சொல்லணுமா என்ன? கட்டாயமா சொல்லணும். நீங்க மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா என்ன? அது வந்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட ரகசியங்கள் இருக்கலாம், ஆனா அவளுக்குன்னு எந்த தனிப்பட்ட ரகசியமும் இருக்க கூடாது. ஏன்னா நீங்க தொட்டு தாலி கட்டின மனைவி. ஐ மீன் கரெக்ட்? அதானே கரெக்ட். அதாவது ஒரு பெண் கணவனுக்கு எல்லா விதத்திலயும் உண்மையா இருக்கணும். அதுதான் நீதி நியாயம். அவ குடும்ப விஷயத்துல நீதி நேர்மையோட இருக்கணும். உங்க தாம்பத்திய வாழ்க்கையில அவ நீதி நேர்மையோட இருக்கணும். உன்னை தவிர இன்னொருத்தனை நினைச்சு பார்க்க கூடாது. உனக்கு எல்லா விதத்திலயும் உண்மையா இருக்கணும். உனக்கு நல்ல மனைவியா இருக்கணும். உன் பிள்ளைங்களுக்கு நல்ல தாயா இருக்கணும். இதுக்கு அடுத்து உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவளுக்குன்னு தனிப்பட்ட ரகசியங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அவன் என்கிட்ட சொல்லாம போன தப்பு. என்கிட்ட போய் சொன்னது குற்றம். எல்லாரும் முன்னாடியும் அவளை குற்றவாளியா நிறுத்ததுக்கு முன்னாடி உன் மனைவிட்ட நீ தனியா விசாரணை பண்ணனியா? அது அவனுடைய முழு முட்டாள்தனம். அவன் மிகப்பெரிய தவறு பண்ணிருக்கான். இல்ல, இவன் நல்லவனா கெட்டவனா? நீ ஏன் தனியா கூட்டி விசாரிக்கல? நான் வரதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் அவளை கூட்டச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம்? உன் கூட பிறந்தவங்களா? ஆமா. விசாரிச்சது யாரெல்லாம்? நான் விசாரிச்சேன். நானும் விசாரிச்சேன். நீங்க எல்லாம் விசாரிச்சிருக்கீங்க. ஆமா. அடுத்தவன் மனைவி கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுத்தது யாரு? அடுத்தவன் மனைவிய குற்றவாளின்னு தீர்மானம் பண்ணதுக்கு நீங்க யாரு? அடுத்தவன் மனைவிய திட்டதுக்கோ அவளை அவதூறா பேசுறதுக்கோ வகை சொல்ல பேசுறதுக்கோ உங்களுக்கு உரிமை கொடுத்தது யாரு? அடுத்தவன் மனைவிய பார்க்கறதே பாவம். அடுத்தவன் பொண்டாட்டிய அவதூறா அவளை விசாரணைங்கிற பேர்ல அசிங்கமா பேசிருக்கீங்க. ஐ மீன் கரெக்ட்? ஆமா. ஓ மனைவியே உன் கூட பிறந்த சகோதரர்கள் அசிங்கப்படுத்ததை நீ வேடிக்கை பார்த்திருக்க. ஐ மீன் கரெக்ட்? ஆமா.
நான் எதுலையுமே தலையிடல. அட பாவி, அலெக்ஸ், நான் நியாயத்தை சொன்னேன், யாரும் கேட்கல. அவங்க அண்ணின்னு எவ்வளவு எடுத்து சொன்னேன், இங்க இருக்க யாருமே கேட்கல. அதனால நான் இங்க நவுண்டுட்டேன். நீ ஆம்பளை தானே? ஆமா. அநியாயத்தை தட்டி கேட்கறது ஒரு சிறந்த ஆண்மகனுடைய கடமை. நீ கடமையில இருந்து தவறிட்ட. இல்ல, என் பேச்சு இங்க யாருமே கேட்கல. கேட்கிற அளவுக்கு உன்னுடைய பேச்சு திறமை இல்ல. அதுதான் உண்மை. போய் அதிகாரத்தோடைய கத்துக்கிட்டு வா. கிளம்பு. என்ன மன்னிச்சிருங்க, கண்டிப்பா அநியாயத்தை தட்டி கேட்கிறேன். ஆத்தி சித்தங்க நம்மள மன்னிப்பாதான்னு தெரியலையே. சாரோன், சொல்லுங்க. நீங்க எந்த போகலாம். அம்மா, தாயே, எப்பா நான் தப்பிச்சேன், நன்றிமா. எல்லா மனுஷனுக்குள்ளயும் பாவம் உண்டு. நமக்குள்ள இருக்கிற பாவம் மத்தவங்களுக்கு தீங்கு விளைக்காத வரைக்கும் நீ மனுஷன். நீ கிளம்பலாம். நன்றிமா, நன்றி. அள்ளி முலரா இருந்தது போதும், கொஞ்சம் இசைக்கும் வாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கல, இன்னும் என் விசாரணை முடியல. போதும், விசாரிச்சதே போதும். இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை அசிங்கப்படுத்திருக்கீங்க. குற்றத்தை மறைக்கிறதும் பாவம் தானே. அது குற்றம்னு உங்களுக்கு நிரூபணமா தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் விசாரணை. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே குற்றவாளின்னு தீர்மானம் பண்ணிட்டு விசாரிச்சா அங்க நீதி கிடைக்காது. குற்றவாளிதான்னு தீர்மானம் பண்ணிட்டு விசாரணை வைக்க கூடாது. விசாரிச்சு தான் குற்றவாளியா இல்லையான்னு தீர்மானம் பண்ணணும். புரியாதா செம்பலிங்க ஐயா? அப்படின்னா டபுள் கேம் ஆனது செம்புலிங்க ஐயாவா? நினைச்சேன் இத பார்க்க கிங்ஸின் மாதிரியே இல்லையேன்னு. சரி, ஏன் வந்துட்டோமே, டபுள் கேம் ஆடி இருக்காரு. இன்னைக்கு நாம செத்தோம். செம்புலிங்க ஐயாவா? இன்னைக்கு எனக்கு பெல்ட் அடி இருக்குது, நான் செத்தேன். சரி, அந்த சிரிப்பை வச்சது நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா? இவன் இப்படி சிரிக்க மாட்டானேன்னு எனக்கு சந்தேகம் இருந்தது. நல்லா கோத்துட்டு வெடிக்க பார்த்திருக்காரு செம்புலிங்க ஐயா. இவருக்கு இப்படி ஒரு குணம் உண்டா? உங்க விளையாட்டை இங்க காட்டியிருக்கீங்க. சக்கனா விசாரணை அங்க இருக்கட்டும், அப்புறம் இசைய முத வெளியில வா. இன்னும் ஏன் விசாரணை முடியல செம்பலிங்க ஐயா? யூ கண்டினியூ. இதுல கவின் தானே நீ? அன்னைக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடும் போதே நான் உஷாரா இருக்கணும். ஆமா. அண்ணன் பொண்டாட்டிய வா போன்னு கூப்பிட்டதுங்க யாரெல்லாம்? நான் கூப்பிட்டேன், நானும் கூப்பிட்டேன். அவ உங்களை மன்னிச்சா மட்டும்தான் உங்களுக்கு மன்னிப்பு. ஒரு பொண்ணுக்கு தனிப்பட்ட ரகசியங்கள் இருக்கிறது தப்பு இல்ல. அவளையும் அவளை சார்ந்தவங்களையும் பாதிக்காத வரைக்கும் அந்த ரகசியம் தப்பு இல்ல. எல்லா மனுஷங்களுக்குள்ளும் ஒரு தனிப்பட்ட ரகசியங்கள் இருக்கும். அவளும் ஒரு மனுஷங்கதை நீங்க மறந்துட்டீங்க. அவ மறைச்ச ரகசியத்தினால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல. ஐ மீன் கரெக்ட். இது வரைக்கும் வரல, இனி வந்துட கூடாதுன்னு தான். நாளைக்கு மரணம் கூட வரலாம். உன்னால தடுத்து நிறுத்த முடியும்? சொல்லு, நாளைக்கு வரப்போற மரணத்தை உன்னால தடுத்து நிறுத்த முடியுமா? சொல்லு முட்டாளே. முடியாது, முடியாது. மரணத்தை எப்படி தடுக்க முடியாதோ அப்படித்தான் நமக்கு வரப்போற பிரச்சனைகளையும். நாம கொஞ்சம் கவனமா தான் இருக்கணுமே தவிர மத்தபடி எதுவும் நம்மளால பண்ண முடியாது. நாம ஒரு மனுஷனங்கத மறக்க வேண்டாம். அவ ரகசியங்களை மறைச்சதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததா? இல்ல. அப்ப எதுக்காக இந்த சந்தேகம்? அவ என்கிட்ட உண்மையை மறைச்சா. நான் மதுரையில இருக்கேன்னு போய் சொன்னான். அவ மதுரைக்கு போகலன்னு உனக்கு தெரியுமா? அவ மதுரைக்கு போறதுக்கான ஆதாரத்தை உன்கிட்ட காட்டினா உன் கூட பிறந்தவங்க அவளை அவமானப்படுத்தினதே, அவளை குற்றவாளியா தீர்மானம் பண்ணி அவளை அசிங்கப்படுத்தினதை நான் திருப்பி உன்னால வாபஸ் வாங்க முடியுமா? இல்ல. ஓ, தாலிய கலத்தி எறிஞ்சிட்டால? ஆமா. ஒரு கணவனுங்கதே மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்கறவன். ஒரு பெண் ஆணிடம் அடைக்கலமா வரக்கூடியவ. அடைக்கலம் கொடுக்கற, பாதுகாப்பு கொடுக்கற, உன் வாழ்நாள் முழுவதுக்கும் உனக்கு துணையா இருக்கிற, உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் நல்ல தகப்பனா இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்து தாலியை கட்டிட்டு அவளை குற்றவாளியா கூட பிறந்தவங்க கிட்ட விட்டு கொடுத்துட்ட. உன் வாக்குறுதி பொய்யாய் போச்சது. உன் திருமண பந்தம் முடிஞ்சு போச்சு. இல்ல, இல்ல, இல்ல. உன் திருமண பந்தம் முடிஞ்சு போச்சு. எனக்கு என் மனைவி வேணும். அவ உன்னை மனப்பூர்வமா மன்னிச்சு உன்னை மறுபடி கணவனா ஏத்துக்கிட்டானா ஊரறிய இந்த ஊருக்கே தரும்படி அவகிட்ட நீ மன்னிப்பு கேட்டு ஊரறிய அவ கழுத்துல மறுபடி தாலிய கட்டு. இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலும் உன்னை எவங்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். மரணமே வந்தாலும் போராடி காப்பாத்தணும் நினைப்பேனே தவிர எவங்கிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டேன்.
நான் செத்தேன். அம்மாவையோ கூட பிறந்தவளையோ வீட்டுக்கு வாழ வந்தவளையோ தரக்குறைவா எவன் ஒருவன் பேசுறானோ, ஒரு வீட்ல ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்க தெரியாதவன் எவனோ அவன் இப்ப இல்ல எப்பவுமே எந்த பொண்ணு கூடயும் வாழ தகுதி இல்லாதவன். தண்டனை கொடுக்க வேண்டாம். நான் பண்ணது தப்புதான். ஒரு பொண்ண தரக்குறைவா பேசுறதுக்கு முன்னாடி அவ இந்த பூமிக்கு ஒரு ஜீவனை கொண்டு வந்தவா. ஜீவனை கொடுக்கிறது தெய்வத்துக்கு சமமானது. ஒரு உயிர் படைக்கப்படுறது தெய்வத்தினால. அதே பணியை செய்யக்கூடியவ தான் ஒரு பெண்ணு. பெண் இருக்க வீடு கோயில். அந்த கோயில வீட்டு இருக்கிறவா தெய்வத்துக்கு சமமானவா. ஒரு உயிரை பூமிக்கு கொண்டு வந்தவள நீ வான்னு கூப்பிடுறதுக்கு எவனுக்கும் அதிகாரம் இல்ல. இனி உன் வாழ்க்கையில எந்த பொண்ணும் உன் வாழ்க்கையில வரக்கூடாது. நீ ஒரு பொண்ணு கூட வாழறதுக்கு தகுதி இல்லாதவ. உன் வாழ்க்கையில ஒரு பொண்ணு இனி வருவா. அவளுக்கு காலத்துக்கு ஒரு நல்ல காடியனா இரு. தப்பி தவறி கூட கணவனாயிராத. அப்படியே அவனை சீவிடுவேன். ஓ பிள்ள ஓ வாரிச பொத்தி பொத்தி பாதுகாக்க தெரிஞ்ச உனக்கு உன்னை நம்பி வந்தவளும் ஒரு தகப்பனுக்கு புள்ளங்கற நீ மறந்துட்ட. ஏன் ஓ புள்ள மட்டும் தான் உனக்கு செல்லமா என்ன? அவளும் இன்னொரு தகப்பனுக்கு செல்லமா வளர்ந்தவனா. எப்ப கட்டின மனைவி உன்னை பார்த்து பயந்து ஓடி போனாலோ உனக்குள்ள மனுஷத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். தப்புதான்னு வாயால சொல்லக்கூடாது. அவ உன்னை மன்னிச்சா ஏத்துக்கிடுவா. இல்லனா அது வந்து அவளுக்கா உன் மேல பயம் போய் காதல் வந்து உன்னை தேடி வரணும். அது வரைக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையா ஏத்துக்கிறேன். அது வந்து உன்கிட்ட உன் பொண்ணு வந்து கத்துனா கதனா அப்பா ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்கு வந்து தட்டி கேளுங்கன்னு வந்து கெஞ்சினாலா இல்லையா? கெஞ்சினா. ஏன் உன் செவி சாய்க்கல? உன் பொண்ணு வேற இன்னொரு பொண்ணு வேற. உன் பொண்ணோட அழுக்குறலையே நீ கேட்கல. அவ எவ்வளவு துடிச்சா? சக தோழிய காப்பாத்துறதுக்காக உன்கிட்ட உதவி கேட்டு வந்தாளா இல்லையா? சம்பளிங்க குடும்பத்துல உதவின்னு கேட்டு வந்தா உசுர கூட கொடுத்து உதவி செய்யணுங்கிறது தெரியாது. உனக்கு மரபு தெரியாது. உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நீ உடைச்செறிஞ்சிட்ட. நீங்கெல்லாம் போங்கடா, என் அப்பா இருக்காரு வந்து நியாயத்தை தட்டி கேட்பாருன்னு உன் பொண்ணு முழுசா நம்புனா. போ, உன் பொண்ணு இன்னும் குழந்தையதான் இருக்கா. அவளுக்குள்ள இன்னும் அள்ளிமலர் வரல. அள்ளிமலர் வரக்கூடிய காலம் இன்னும் வரல. அவ குழந்தையா இருக்கும் போதே போய் அள்ளி அணைச்சுக்க. போ. இனிமேலே அவ நம்பிக்கை உடைக்காத. அவ குழந்தை பிடிவாத பிடிப்பா, சேட்டை பண்ணுவா. நீதான் இனி தண்டனை அனுபவிக்கணும். அவ சேட்டை இனி அதிகமா இருக்கும். போ, பின்னாடியே தாங்கு. போ. இப்போ நீ ஈஸியா வெளியில வரலாம். நான் கிங்ஸ்ல வந்திருக்கேன். இப்போது கிங்ஸ்னுக்கு போது சொல்லணும். அள்ளிமலர் அப்போது சொல்லணுமா இல்லனா கிங்ஸின் ராஜா பொண்டாட்டி அப்போது சொல்லணுமா? கிங்ஸின் பொண்டாட்டி அப்போது வேணும். கேள்வி கேட்கலாம். உனக்கு எல்லாமா இருப்பேன்னு வாக்கு கொடுத்துதானே என் வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆமா. நான் தானே இது வரைக்கும் உனக்கு அடைக்கலமும் பாதுகாப்பும் கொடுத்துட்டு வரேன். ஆமா. உனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நான் தானே கவனிச்சுக்கிட்டு வரேன். ஆமா. அப்போ எதுக்காக என்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வெளியில போன? எனக்கு பதில் வேணும். உனக்கு பொறுப்புள்ளவன் நான், உனக்கு தலையா இருக்கிறவன் நான். என் அனுமதி இல்லாம நான் உனக்கு உத்தரவு கொடுக்காம நீ வீட்டை விட்டு எப்படி வெளியில போலாம்? அதுவும் பெத்த புள்ளில திரும்பி கூட பார்க்காம. இதுக்கு சரியான பதில் எனக்கு வேணும். இல்லனா இப்போல எப்பவுமே இந்த கிங்ஸன் கிட்ட இருந்து மன்னிப்பை எதிர்பார்க்க முடியாது. உனக்கு முழு உத்தரவாதம் கொடுத்த என்கிட்ட சொல்லாம நீ எப்படி வீட்டை விட்டு வெளியில போகலாம்? உன் ஃப்ரெண்ட் இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே உனக்கு எல்லாமாக இருப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன் நான். தோழிக்காக வாதாடுறது தப்பு இல்ல, தோழிக்காக தோல் கொடுத்ததும் தப்பு இல்ல. ஆனா நான் உனக்காக உசுர கொடுத்தவன், உனக்குள்ள என் உயிரை கொடுத்தவன், நம்மளை நம்பி ரெட்ட புள்ளைய பெத்து வச்சிருக்கிறவன். நீ எனக்கு மட்டும் துரோகம் பண்ணல, நியாயத்தை கூட தட்டி கேட்க முடியாத அளவுக்கு சிறு புள்ளியா இருக்கிற என் பிள்ளைங்களுக்கும் நீ துரோகம் பண்ணிருக்க. அம்மா நீ செய்யறது தவறு அப்படின்னு சுட்டி காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிற என் பிள்ளைங்களுக்கும் நீ துரோகம் பண்ணிருக்க. தோழி மட்டுமே முக்கியம் நினைச்சு நீ எடுத்த முடிவு தவறானது. அப்படின்னா உன்னை நம்பி ஒரு புருஷன் இருக்கக்கூடாது, உன்னை நம்பி ரெண்டு புள்ள இருக்கக்கூடாது. துரோகம் துரோகம் துரோகம். செஞ்சது மிகப்பெரிய தப்பு. என் புருஷன் நான் மன்னிப்பாருன்னு நான் நம்புறேன். அவன் மன்னிக்கலனா
அவருக்கு என் மேல காதல் உண்டு. நிச்சயமா அவர் என்ன மன்னிப்பாரு. அவருக்கு நான் தான் உசுரு. அவருக்கு எல்லாமே நான் தான். நிச்சயமா அவர் என்ன மன்னிப்பாரு. அவருக்கு இப்ப மன்னிக்கிற மனநிலை இல்ல. பொண்டாட்டியாவ செஞ்சது தவறுதான், மிகப்பெரிய தவறு. உண்மைதான். அது நீ மன்னிப்பு வச்சாதான் அவ மன்னிப்பு பெற முடியும். கரெக்ட் இல்ல? உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு பொம்மிமாவுக்கு ரொம்ப நன்றி. பொண்டாட்டிய தட்டி கேட்டாதானே தவறு. அப்பா அவளை இந்த வீட்டு மகாராணியா, இந்த வீட்டு வாரிசா, உங்க எல்லாருக்கும் அதிகாரம் பண்ற உரிமையை அவளுக்கு கொடுத்திருக்காரா இல்லையா? உங்க எல்லார் மேலயும் அவளுக்கு அதிகாரம் செலுத்துறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? உங்க எல்லாரையும் தட்டி கேட்கிற அதிகாரம் அவளுக்கு இருக்குதா இல்லையா? அவளுக்கு உங்க எல்லாரையும் கட்டுப்படுத்துற உரிமையும் அதிகாரமும் இருக்குங்கத நீ மறந்துட்டியா கிங்ஸ்வின்? அவ இந்த வீட்டு வாரிசு மட்டும் இல்ல, உங்கள ஆள பிறந்தவங்கத மறந்துட்ட கிங்ஸ்வின். அவ நினைச்சா உங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்க முடியும். அவ நினைச்சா யார விடுதலை பண்ணணும், யாருக்கு விடுதலை கொடுக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ற உரிமை அவ ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்குங்கத நீ மறந்துட்டியா கிங்ஸ்வின்? அவளுக்கு சர்வ அதிகாரமும் இருக்கு. ஏன்னா அவ செம்பலிங்க கொட்டையோட ஒத்த வாரிசு, ஒத்த பெண் சிங்கம். அவ பேச ஆரம்பிச்சா நீங்க வாயை மூடி இருக்கணும். அவ பேச்சுக்கு பரியாசம் பண்ணவனே நீ. ஆள பிறந்தவா, உங்களை எல்லாரையும் ஆட்சி செய்ய பிறந்தவா. இப்போ இல்ல இனி வர எல்லா தலைமுறைக்கும் ஒரே ஒரு வாரிசு அவங்கதை ஏன் நீங்க மறந்துட்டீங்க? அவளுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவ சரியா ஆட்சி பண்ணாலும் சரி, தவறை செய்தாலும், தவறான நீதியை கொடுத்தாலும், அவ இந்த குடும்ப வாரிசு. அவளுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவளுக்கு அதுக்கு தானே அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அவளுக்கு சகல அதிகாரமும் இருக்கும் போதே அவ பேச்ச நீங்க ஊதாசீனப்படுத்தினது தவறா, தவறு இல்லையா? அந்த அதிகாரத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் கிங்ஸ்ங்கத நீ மறந்துட்டியா பொம்மிமா? அவ ஆட்சி பண்றத சரி செய்யறதுக்கோ அவளையே அதிகாரம் பண்ணதுக்கு உரிமை கிங்ஸனுக்கு கொடுத்துருக்கேங்கத நீ மறந்துட்டியா பொம்மிமா? இசை வாரிசா இருந்தாலும் அவளையே ஆட்சி பண்ற அதிகாரத்தை என் பேரன் கிங்ஸனுக்கு கொடுத்துருக்கேங்கத நீ மறந்துட்டியா? சகல அதிகாரமும் இந்த வம்சத்தை ஆளக்கூடியவன், இந்த மகாராணியவே ஆளக்கூடியவன் அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த குடும்பத்துல ஒட்டுமொத்த உரிமையும் இருக்கு. அவ ஆள பிறந்தவ, நான் அவளையே ஆள பிறந்தவன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதிலே உட்காருங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். கொஞ்சம் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு நன்றி சொல்லணும். நன்றிங்கிறத விட தோள் கொடுப்பான் தோழன். உண்மையா சொல்றேன், எனக்கு கிடைச்ச உங்களை மாதிரி ஒரு நட்பு வட்டாரம் உலகத்துல வேற யாருக்கும் கிடைச்சிருக்குமான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தோள் கொடுப்பவன் தோழன். அது என் வாழ்க்கையில உங்க எல்லார் மூலமாவும் நிறைவேறிச்சது. உண்மைதாங்க. உண்மையிலே தோள் கொடுப்பவர்கள் தான் தோழன். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் அறியல, ஆனா ஏதோ ஒரு உண்மையான ஒரு உணர்வுபூர்வமான உறவு உங்களுக்கும் எனக்கும் இருக்கதான் நான் உணர்றேன். எதுக்காக அப்படி சொல்றேன்னா, இப்போ கிட்டத்தட்ட நீங்க ஒரு 10 நாளாவே என் வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா 10K 11K மேல போயிருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி உள்ள வீடியோலாம் பாத்தீங்கன்னா 20க்கு மேல தாராளமா போயிருக்கும். வியூ குறைஞ்சா மனசு எந்த அளவுக்கு பாதிக்கும்னு அந்த வீடியோ அப்லோட் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரேடியா குறைஞ்சது. இதே நான் ஒரு பழைய கதை ஆசிரியர் அந்த என் வீடியோ ஓலனா ரொம்ப நொந்து போயிருப்பேன், மனசளவுல உடஞ்சு போயிருப்பேன். இந்த தோள் கொடுப்பான் தோழன் எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, இந்த வியூ குறையிற நேரத்துல நம்ம பிள்ளைங்க இல்ல, நம்ம பிள்ளைங்க அதாவது நம்ம தோழிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? லைக் பட்டனை தட்டி விட்டாங்க. நீங்க பண்ணீங்க பாருங்க அந்த லைக். அங்கதாங்க என் சோர்வு, என் மனக்குழப்பம், என் டைட்னஸ் எல்லாமே போச்சுதே. 8 மணி நேரம் 9 மணி நேரம் வீடியோ எடிட்டிங் பண்ணது சாதாரண விஷயம் இல்ல. நைட்டு 2 மணி 3 மணி எல்லாம் ஆயிரும் நான் தூங்குறதுக்கு. எனக்கு வியூ கொஞ்சம் ஒரு மனக்குழப்பம் வந்தது.
என்னால இந்த வீடியோ எடிட் பண்றதுனால குடும்பத்தை சரியா கவனிக்கவே முடியாது. உண்மையை சொல்லிதானே ஆகணும். சரியா நான் கேர் பண்ண முடியாது. லீவும் போகல, சரியா குடும்பத்தையும் நம்ம கவனிக்க முடியலன்னு ஒரு மனக்குழப்பத்துக்கு நான் வந்துருவேன். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதான் நீங்க தான், என் தோழிகள் நீங்க தான். அந்த லைக் மட்டும் இல்ல, நிறைய தோழிகள் 40 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி சூப்பர் சாட் பண்ணுவாங்க. அது பாக்குறவங்களுக்கு அது ஒரு சின்ன அமௌண்டா தெரியலாம். ஆனா என் 8 மணி நேரம் உழைப்புக்கு கிடைக்கிற வருமானமே அதுதானே எனக்கு தான் தெரியும். வீடு குறைஞ்சாலும் தோழிகள் தட்டி விட்டாங்க பாருங்க, உண்மையிலே கண்கலங்கி போனேன். ஏன்னா என் நண்பனை நான் தான் பாராட்டணும், என் தோழிகளை நான் தான் பாராட்டணும். இந்த வீடியோ மூலமா இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். உங்க எல்லாருமே இந்த வீடியோல வாழ்த்த வேண்டியது என் கடமை. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நீங்க எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். எல்லாரும் எல்லா ஆசீர்வாதங்களோடு நீங்க நினைச்ச எல்லா காரியங்களும், நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த ஆண்டுல உங்களுக்கு எல்லாம் நிறைவேறட்டும். நான் உண்மையா சொல்றேன், நான் சோர்ந்து போனப்போ தூக்கி விட்டது உங்க ஒவ்வொருத்தருடைய வார்த்தையும், உங்க ஒவ்வொருத்தருடைய லைக்கும், உங்க ஒவ்வொருத்தருடைய அந்த அன்பளிப்பும் தான். சத்தியமா சொல்றேன், இப்பவும் 10K தான் எனக்கு ஓடுது. ஆனா நான் சோர்ந்து போகல. ஏன்னா விலை மதிக்க முடியாத நல்ல நண்பர்களை நான் சம்பாத்தியம் பண்ணிட்டேன். உங்க எல்லாரையும் வாழ்த்ததுக்காக தான் இந்த 5 நிமிஷம் கேட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாழ்த்துதல் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் சமர்ப்பணம்.